என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஜம்மு காஷ்மீரில் உள்ள 6 மாவட்டங்களுக்கு 2ஆம் கட்ட சட்டப்பேரவை தேர்தல் காலை 11 மணி நிலவரப்படி 24.1% வாக்குகள் பதிவானதாக அறிவிப்பு. ஜம்மு காஷ்மீர் வாக்குச்சாவடிகளில் பல்வேறு நாடுகளை சேர்ந்த தூதர்கள் குழு ஆய்வு. அமெரிக்கா, தென்கொரியா, நைஜீரியா, ஸ்பெயின் நாடுகளின் குழுவினர் ஆய்வு செய்தனர். ஜனநாயகத்தை வலுப்படுத்த அனைவரும் தங்கள் வாக்குகளை செலுத்த வேண்டும். காஷ்மீரில் நடைபெறும் 2ஆம் கட்ட தேர்தலை ஒட்டி பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. பாராலிம்பிக்கில் பதக்கம் வென்ற தமிழக வீரர் வீராங்கனைகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் பாராட்டு. ஊக்கத்தொகையாக 5 கோடி ரூபாய்க்கான காசோலையும் வழங்கினார். திமுக விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி இடையே எந்த சிக்கலும் வராது என திருமாவளவன் திட்டவட்டம். ஆதவ் அர்ஜுனா சர்ச்சை பேச்சு தொடர்பாக கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என்றும் பேட்டி. தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் மனு மீது அக்டோபர் 16ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என நீதிபதி ஜெயவேல் அறிவிப்பு. திமுக தலைமையிலான ஆட்சி 3 ஆண்டுகள் நடைபெற்று வருவதே ஏமாற்றம்தான். அமைச்சரவையில் ஏமாற்றம் இருக்காது என்ற முதலமைச்சரின் பதிலுக்கு ஹெச். ராஜா விமர்சனம். தலைமை செயலகத்துக்கு வரும் கோப்புகளை டிஜிட்டல் மயமாக்க தமிழ்நாடு அரசு உத்தரவு. காகித முறையில் பெறப்படும் தபால்கள் மற்றும் கோப்புகளுக்கு மாற்றாக டிஜிட்டல் முறையை அமல்படுத்த ஆணை. தமிழக வெற்றிக் கழக முதல் மாநாடு தொடர்பாக நாளை ஆலோசனை. அக்டோபர் 27 நடைபெற இருக்கும் மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் குறித்து கட்சி நிர்வாகிகள் ஆலோசிக்க இருப்பதாக தகவல். தமிழ்நாட்டில் நிதி நெருக்கடியால் ஆசிரியர் நியமனங்கள் நிறுத்தமா என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி. ஆசிரியர்களை விரைவாக நியமிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் பள்ளி மாணவர்களுக்கான காலாண்டு விடுமுறை நீட்டிப்பு. அக்டோபர் 3ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவித்திருந்த நிலையில் தற்போது பள்ளி திறப்பு அக்டோபர் 7ஆம் தேதிக்கு மாற்றம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே நிகழ்ந்த கோர விபத்தில் 6 பேர் உயிரிழப்பு. சுற்றுலா வேன் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர மரத்தின் மீது மோதியதில் 14 பேர் படுகாயம். மூன்று குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக தமிழ்நாடு புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கங்களின் கூட்டமைப்பு வழக்கு. மத்திய அரசு பதில் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் விரைவு தரிசனத்திற்கு 1000 ரூபாய் கட்டணம் விதிப்பு. ரூபாய் 100க்கு மேல் தரிசன கட்டணம் வசூலிக்க கூடாது என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் பக்தர்கள் அதிர்ச்சி. புதுக்கோட்டை நமனசமுத்திரம் அருகே சாலையோரம் நின்ற காரில் இருந்து 5 சடலங்கள் மீட்கப்பட்ட சம்பவம். தொழிலில் ஏற்பட்ட நஷ்டம் காரணமாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேரும் தற்கொலை செய்துள்ளதாக போலீசார் தகவல்.
திருவண்ணாமலை செங்கம் அருகே 11ஆம் வகுப்பு மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை 3 பேரை போக்சோவில் கைது செய்து போலீசார் விசாரணை. நெல்லையில் பள்ளிக்கு அரிவாள் கத்தி மற்றும் இரும்பு ராடுடன் வந்த மாணவன் டிஸ்மிஸ். 3 மாணவர்களை அக்டோபர் 3ஆம் தேதி வரை சஸ்பெண்ட் செய்து பள்ளி நிர்வாகம் உத்தரவு. கனியாமூர் பள்ளி மாணவி ஸ்ரீமதி மரண வழக்கில் மாணவியின் தாய் மாமா செந்தில் முருகன் கைது. பலமுறை சம்மன் அனுப்பியும் ஆஜராகாததால் சிறப்பு புலனாய்வு போலீசார் நடவடிக்கை. சென்னை திருவொற்றியூரில் தனியார் பள்ளி மேலாளர் மற்றும் 3 மாணவர்கள் மீது போக்சோ வழக்கு பதிவு. சக மாணவிகளின் புகைப்படங்களை மார்பிங் செய்ததாக எழுந்த புகாரில் போலீசார் நடவடிக்கை. கொடைக்கானலில் போக்குவரத்துக்கு இடையூறாக உள்ள சாலையோர ஆக்கிரமிப்புகள் அகற்றம். அதிகாரிகளுடன் ஆக்கிரமிப்பாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே பழைய இரும்பு கடையில் பயங்கர தீ விபத்து. பல மணி நேரமாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த தீயணைப்பு துறையினர். சென்னை மாநகராட்சியின் முதல் பெண் தபேதராக இருந்த மாதவி மணலிக்கு பணியிட மாற்றம். பணிக்கு உரிய நேரத்தில் வருவதில்லை என்பதால் மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தகவல். சென்னையில் பச்சையப்பன் கல்லூரியில் மாணவர் அமைப்பினர் ஆசிரியர்கள் இடையே தள்ளுமுள்ளு. போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை கல்லூரிக்குள் அனுமதிக்காததால் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு. ஓடிடி தளத்தில் வெளியாகும் சினிமா, வெப் சீரியல்கள் போன்றவற்றை தணிக்கை செய்வது தொடர்பான வழக்கு. மத்திய உள்துறை செயலாளர், தொலைத்தொடர்பு துறை செயலாளர் பதில் அளிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. பழனி கோயில் பஞ்சாமிர்தம் குறித்து அவதூறு பரப்பிய இயக்குனர் மோகன்ஜிக்கு சம்மன் அனுப்ப திட்டம். 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் போலீசார் முடிவு. பிக் பாஸ் நிகழ்ச்சிக்காக போடப்பட்ட செட்டில் விபத்து. 20 அடி உயரத்தில் இருந்து கீழே விழுந்த வட மாநில தொழிலாளி படுகாயம். மேக் இன் இந்தியா திட்டம் உருவாக்கப்பட்டு 10 ஆண்டுகள் நிறைவு. இந்தியாவின் சீர்திருத்த முன்னேற்றம் தொடரும் என பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. பாலியல் புகார் வழக்கில் சிக்கியுள்ள மலையாள நடிகர் சித்திக் தலைமறைவு. சித்திக்கின் நண்பர்கள் வீடுகளில் போலீசார் சோதனை. பாலின சார்பு குறித்து மேம்போக்கான கருத்துக்களை நீதிமன்றத்தில் கூறுவதை நீதிபதிகள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். கர்நாடக நீதிபதி ஸ்ரீநானந்தா கருத்தை சுட்டிக்காட்டி உச்சநீதிமன்றம் கண்டனம். இலங்கையின் வடக்கு மாகாண ஆளுநராக தமிழர் நியமனம். யாழ்ப்பாணம் முன்னாள் அரசு அதிபர் நாகலிங்கம் வேதநாயகனை நியமித்து உத்தரவு. இஸ்ரேலிய தாக்குதலில் ஹிஸ்புல்லா ஏவுகணை பிரிவு தலைவர் இப்ராஹிம் குபைசி உயிரிழப்பு. 40 ஆண்டுகளுக்கும் மேலாக இஸ்ரேலுக்கு எதிரான போரில் முன்னணி பாத்திரம் வகித்த நிலையில் பலி.
லெபனான் மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் 1800க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 569ஆக உயர்ந்தது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை வரலாறு காணாத அளவுக்கு உச்சம். ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 480 ரூபாய் உயர்ந்து 56,480 ரூபாய்க்கு விற்பனை. என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.